மரத்தை அவனுக்கு தெரியாமல் எடுத்துட்டான். அவர் தென்னை மரத்தை எடுக்க சொன்ன மரம் எடுக்க சொல்ல கூட 2 மரம் சேர்த்து எடுத்துட்டேன். அதனால் தெரியாமல் மரத்தை எடுத்துட்டேன். அதனால் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் சொன்னது தோப்பு வரும். அவர் சொன்ன போல் தோப்பு வரும். அவர் சொன்ன மாதிரி தோப்பு வரும். புதுச்சேரி காலாப்பட்டில் மதில் சுவர் அமைக்க பக்கத்து வீட்டு தென்னை மரத்தை அதன் உரிமையாளருக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக வெட்டியதால் தென்னை மரத்திடம் தோப்புக்கரணம் போட்டு மன்னிப்பு கேட்க வைத்த உரிமையாளரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதி வீட்டின் அருகே இருந்த தென்னை மரம் மற்றும் மாமரத்தை அதன் உரிமையாளரிடம் அனுமதி கேட்காமல் பின் வீட்டில் குடியிருக்கும் செல்வகுமார் என்பவர் மதில் சுவர் அமைக்க வேண்டி மாத்தூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான 4 பேர் கொண்ட மரம் வெட்டும் தொழிலாளர்களை வைத்து தென்னை மரம் மற்றும் மாமரத்தினை 2ஆக வெட்டிவிட்டனர். தென்னை மரம் வெட்டப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த மரத்தின் உரிமையாளர் வெட்டியவரிடம் கேட்டபோது தவறுதலாக வெட்டிவிட்டோம் என மரம் வெட்டிய தொழிலாளர்களும் வெட்ட சொன்ன பக்கத்து வீட்டாரும் கூறினர். 2 மரத்தை வெட்டிவிட்டு தவறுதலாக வெட்டிவிட்டோம் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வது என கேள்வி எழுப்பி அதனை வீடியோ எடுத்து மரத்தின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார். காவல் நிலையம் சென்ற உரிமையாளரிடம் மரத்தை வெட்டிய நபர்கள் நாங்கள் தவறு செய்துவிட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள், காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டாம் என்று தொலைபேசியில் கேட்டனர். இதற்கு உரிமையாளர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீங்கள் உண்மையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் வாயில்லாமல் நிழல் தரும் வெட்டிய அந்த மரத்திடம் மன்னிப்பு கேளுங்கள், நீங்கள் மன்னிப்பு கேட்பதை அதனை ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்கள், விட்டு விடுகிறேன் என்று கூறினார். உடனடியாக மரம் வெட்டிய நபர்கள் வெட்டப்பட்ட தென்னை மரத்தின் முன்பு நின்று நாங்கள் செய்தது தவறு, என்னை மன்னித்துவிடு என்று தோப்புக்கரணம் போட்டு மன்னிப்பு கேட்டு அதனை வீடியோ எடுத்து உரிமையாளருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினர். இதனை ஏற்று மரத்தின் உரிமையாளர் புகார் அளிப்பதை நிறுத்தி கைவிட்டு சென்றார். காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் வெட்டிய தென்னை மரத்திடம் மன்னிப்பு கேட்ட சம்பவம் பெரும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. சொல்லு, என்ன ஊரு நீங்க? என்ன ஊரு? உன் பேர் சொல்லு. என்ன ஊரு? உனதான் கேக்குறேன். என்ன ஊரு? கூலிக்கு வந்துக்கிற மரத்தை வெட்டுறதுக்கு எனக்கு கேட்கணுமா இல்லையா? மரத்தை அவனுக்கு தெரியாமல் எடுத்துட்டான். அவர் தென்னை மரத்தை எடுக்க சொன்ன மரம் எடுக்க சொல்ல கூட 2 மரம் சேர்த்து எடுத்துட்டேன். அதனால் தெரியாமல் மரத்தை எடுத்துட்டேன். அதனால் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் சொன்னது தோப்பு வரும். அவர் சொன்ன போல் தோப்பு வரும். அவர் சொன்ன மாதிரி தோப்பு வரும்.